குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இப்போ ராகு ராசிக்குள்ளே வந்தாரோ அப்போவே மனதிற்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு நிலையில்லாத ஒரு சூழல் நிலவிட்டு தான் இருக்குது. இப்போ தான் என் ஜென்மச்சனி முடிஞ்சு ஒரு வருடம் கூட ஆகலை. ராகு படாத பாடு படுத்திட்டு தான் இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. ஸோ அப்படி ராகு ராசிக்குள்ளே இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் சனி பகவான். குடும்ப ஸ்தானத்தில் சனி, குடும்ப சனியாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக ஒரு வளைகிறவர், பயப்பட வேண்டியதில்லை. கூடவே செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது 2 பகை கிரகங்களினுடைய இணைவு. அது 2ஆம் பாவத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப அமைப்புகளில் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. நல்ல அமைப்பு கிடையாது. ஆனால் அது கொஞ்சம் இப்போ ரிலீஸ் ஆகும் இந்த மாதத்தில். என்ன ஏது எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு. சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதி 3இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே புதனும். ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபராசியில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய யோக கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அது சுக்கிர பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலத்தோடும் அமர்ந்திருக்கார். நல்ல விஷயம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான். குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த ராகுவினுடைய தாக்கத்தை 70-80% குறைக்குதுன்னு சொல்லலாம். குரு பார்வையும் இல்லாத பட்சத்தில் கும்பத்திற்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். குரு ஏதோ ஒரு வகையில் அவங்கள சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டா, மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மேசராசி. மேசராசியில் செவ்வாய் அமர்வது அப்படிங்கிறது அந்த செவ்வாயினுடைய முழு பலம் அடையக்கூடிய ஒரு ராசி தான் அது. செவ்வாய் ஆட்சி பலம் அடைகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார், பலமாக இருக்கிறார். மே 11க்கு மேலே மே 14 அன்னைக்கு 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4-9க்கு அதிபதி, யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி 5ல் குரு பகவான் இருக்கார். குருவும் பொருளாதார கிரகம், சுக்கிரனும் பொருளாதார கிரகம். 2 பொருளாதார கிரகங்கள் இணைவது அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அது 6-8 பலனில் இருந்தாலே நல்ல பலனை தரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு அது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு மிகப்பெரிய நன்மை. பல விஷயங்கள் நிறைய நடக்க காத்திருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டு அது 2ஆம் அதிபதியான குருவோடு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பணபர ஸ்தானாதிபதியே குரு தான். 2-11க்கு அதிபதியான குருவும் சுக்கிரனும் இணைவு. ஸோ பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக என்னென்ன நிறைய மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு. பாசிட்டிவான மாற்றங்கள் தான். என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, ஆனால் அவரே 5ஆம் அதிபதி. அப்படிப்பட்ட கிரகம் புதன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போது புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரன் புதனோட வீட்டில் இருக்குது. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு 2 கிரகங்களுமே பலமடையுது. 2 திரிகோணாதிபதிகள் பலமடைகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக மே மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன் மே 15 அன்று ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார்.
சூரியன் 3ல் இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு நல்ல பலனா அப்படின்னு கேட்டால் பெருசாக பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது ஓரளவுக்கு நம்ம ஒரு சேஃபர் சூனுக்கு நம்ம வந்துடுவோம். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். மே 29 அன்னைக்கு உங்களுடைய 5ஆம் அதிபதியான புதன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மீண்டும் பயிற்சி. எகைன் அந்த சுக்கிரனையும் குருவையும் பலப்படுத்துகிறார் புதன். மகாலட்சுமி யோகம் இன்னும் ஸ்ட்ராங்கு தான் ஆகுது, வீக் ஆகிறது இல்லை. ஸோ நல்ல விஷயம். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் உங்கள் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்தலாம். முதல்ல செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைவு முதல் 11 நாட்களுக்கு. வாயை திறந்து அதை எதுன்னு பேசிடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் நம்மளை அறியாமல் வாயில் வந்துடும். இன்னமும் உறவுகளுக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, நம்ம தான் உறவுகளை பார்த்துக்கிற மாதிரி நிறைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அது காயப்படுத்தும். முக்கியமாக நீங்கள் பெண்ணாக இருக்கும்போது உங்களுடைய கணவரை முக்கியமாக காயப்படுத்தும். இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் கூட உங்களுடைய சகோதரத்தை அது பாதிக்கும். சகோதரத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அப்போது முடிந்தளவு வார்த்தையில் கவனம் தேவை. முதல் 11 நாட்களுக்கு பேச துடிக்கும் வாய், அப்படியே கப்பு சிப்புன்னு ஆஃப் பண்ணிவிட்டு சரி இதுவும் கடந்து போகுன்ட்டு விலகி வந்துடுறது நல்லது. எனக்கு தப்பாக பேசிட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ஸோ கொஞ்சம் நாவடக்கம் வேணும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமான தடைகள் இருக்குது, போகுது வருது பிடிக்குது, தொழிலில் நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணவே முடியல, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல, நம்மளுடைய வளர்ச்சி யாரோ தடை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த 11ஆம் தேதிக்குள்ளே அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. இப்போ பொருளாதார ரீதியான விஷயங்களை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த 11ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி பார்க்காம பொருளாதாரத்தை வளர்த்தி கொள்வதற்கான வழி என்ன அதை பற்றி தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் முதல் 11 நாட்களில் பொருளாதார வளர்ச்சிக்கான வழிவகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கண்ணு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும், பார்வை, அதை முக்கியமாக வலதுகண் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது தூசி துரும்பு படாமல் இருக்க, குச்சியும் உள்ளே போகாமல் இருக்க, வெளியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் 2 வீலர்லாம் பண்ணும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிறதோ இல்லை அந்த ஸ்பெக்ஸ் கூலர்ஸ் போட்டுக்கிறதோ நல்லது. சில பேருக்கு மெட்ராஸ் ஐ வர்றது, இந்த மாதிரி சூட்டினால் வரக்கூடிய வியாதிகள் கண்ணுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதெல்லாமே இருக்குது. 11ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகுது. 3ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுங்களா? அதாவது எந்த ஒரு காரியத்தையுமே பதட்டம் இல்லாமல் தைரியத்தோடு முழு மனதோடு முயற்சி செய்தால் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஸ்தனமே அந்த காரியம் உங்களுக்கு 50% வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். அதான் நியதி. அப்போது அந்த தைரியத்தை, அந்த முழு மனதோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு நம்பிக்கையை, ஒரு தன்முனைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். உங்களுடைய வளர்ச்சிக்காக, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது 3ஆம் இடம் தான். உங்களுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன், உங்களுடைய அப்டேட் அப்படின்னா அது 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவ அதிபதி பலமாயிடுறார். அப்போது நீங்கள் தைரியமாக துணிச்சலாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களை மேலும் மேலும் மெருகேற்றுவதற்கு, உங்களை நீங்களே அப்டேட் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். தோல்வி இல்லாத ஒரு முயற்சியை 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. சார், ஒரு விஷயத்தை செஞ்சதுமே உடனே வெற்றி கிடச்சிருமா? அது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து. நீண்ட நாட்கள் சாப்பாடு ஆகணும்னா 20 நிமிஷம் பொறுத்து தான் ஆகணும். குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் பொறுத்து தான் ஆகணும். ஆனால் குழந்தை பிறப்புக்கான முயற்சி எப்பவும் நடந்திருக்கும். அதுபோல் உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு முழு முயற்சி 11ஆம் தேதிக்கு மேலே போட போகிறீங்க. அது காரியத்தை பொறுத்து எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது 2வது. ஆனால் இப்போ போடக்கூடிய முயற்சி உறுதியாக வெற்றியை தரும்.
சகோதரத்துக்கு இருந்து வந்த செலவீனங்களும், சகோதரத்துக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகளும், மன ரீதியான பாதிப்புகளும் நீங்கும். சகோதரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதை நம்மால் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிடும். சகோதரத்துக்கு மட்டுமா அப்படின்னா, மாமனாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். மாமனாருக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த ஆயுள் பயம் இருந்தாலும் அது நீங்கிடும். உங்களை காட்டிலும் உங்களுடைய மாமனார் ஸ்ட்ராங் ஆவார். அது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளை விட அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டா எப்படி இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க ஸ்ட்ராங் ஆகிறது நம்மளுடைய உதவிக்கு, நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் அக்கம் பக்கத்தினர் கூட நட்பு பாராட்ட வேண்டும், வீணா பகையை வளர்த்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அந்த செவ்வாயாகப்பட்ட கிரகம் 3ஆம் இடத்தில் பலம் அடைகிறதுனால தொழில் ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் லோனுக்காக முயற்சி பண்ணுறாங்க. லோன் எடுக்கலாமா வேண்டாமா, லோன் கிடைக்குமா கிடைக்காதா, ஆத்தரைஸ்டு பேங்க்கில் கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் மாதிரி அவங்ககிட்ட தான் கிடைக்குமா அப்படின்னா ஆத்தரைஸ்டு பேங்க்கில் கிடைக்கும். முக்கியமாக அந்த பேங்க்குக்கு ரெட் கலரில் லெட்டர்ஸோ இல்லை லோகோவோ ஏதோ ஒரு வகையில் ரெட் கலர் இருக்கும், இல்லை ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பியூர் ரெட் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி பியூர் ரெட்டு, ஆரஞ்சு ரெட்டு கூட சூரியனுடைய அமைப்புகளில் வந்துடும். இது பியூர் ரெட்டே கிடைக்கும். ஐசிஐசி, யூனியன் இந்த மாதிரி பியூர் ரெட் இருக்கக்கூடிய பேங்க்குகளில், அது மாதிரி லோகோ இருக்கக்கூடிய பேங்க்குகளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி பண்ணுங்கள். ஸோ தொழில் செய்யணும், பர்சனல் லோன் வேணும், பிஸ்னஸ் லோன் வேணும், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும், நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும் போதுமானது. நிறைய நபர்கள் காலி நிலம் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது. அதுக்கான மிக மிக முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டம் எடுப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, காலி நிலம் வாங்க பிடிக்க சாதகமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கு தேவையான பல மாற்றங்களை செய்வீர்கள். தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கும் சரி, வேலையில் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், இல்லை வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா இந்த காலகட்டம் தாராளமாக செய்யலாம். இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார், நான் வேறு வேலைக்கு பேப்பர் ஓடலான்ட்டு இருக்கிறேன், அங்கே அப்ளிகேஷன் போட்டால் எனக்கு சக்ஸஸாக கிடைக்குமா, அந்த பேப்பர் ஓடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தாராளமாக அதையும் செய்யலாம். ஏன்னா பொருளாதாரம்னா என்ன, கையில் காசு இருந்தால் எப்படி இருக்கும், கையில் காசு இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தங்க, உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ அதனால் தெளிவான முடிவு உங்களாலேயே எடுக்க முடியும். ரைட். தந்தைக்கு மட்டும் சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும், அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும், அவ்வளோதான். மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரனுடைய பெயர்ச்சி, புதனனுடைய பெயர்ச்சி அன்றைக்கே நடக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் மகாலட்சுமி யோகம் ஏற்படுது அப்படின்னு. இந்த மகாலட்சுமி யோகம் என்ன பண்ணுது, சுக்கிரனும் குருவும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பதால் குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அல்லது உங்கள் ஊரில் அந்த ஊருக்குன்னு ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அந்த ஊர் கோவில், அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக 14ஆம் தேதிக்கு பின்பு தினமும் செய்து வருவது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய நன்மைகள் செய்திருப்போம், தீமைகளும் செஞ்சுருப்போம் இல்லையா. ஒரு என்ஜான் உடம்புல ஒரு ஜான் மழை இழுக்கத்தான் செய்யும், தீமைகளும் செஞ்சுருப்போம். இப்போ 14ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் செய்த நல்ல வினை பயன், நல்ல விஷயங்களுக்கான பலனை இந்த காலகட்டம் அனுபவிக்க போறீர்கள். அது எப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். பெண்ணினுடைய உதவி கிடைக்கும், வயது மூத்த நபர்களுடைய அட்வைஸ் கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜுவல்லில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முதலீடாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. வெற்றிக்கு, பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமாக செய்யக்கூடிய பல காரியங்களை 14ஆம் தேதிக்கு மேலே செய்ய போகிறீங்க. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, நிறையா இழந்தவங்க, அதில் நல்ல லாபத்தை, நல்ல வெற்றியை பார்க்க போகிறீங்க, அது கிடைக்கும். அதே போல் எல்ஐசி அமௌண்ட்டு, அதே போல் அந்த பிஎஃப் அமௌண்ட் வரல, இன்சூரன்ஸு கிளைம் ஆகலை,
கிராஜுவிட்டி கிடைக்காம போயிடுச்சு, இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் அத்தனையும் சரியாகும். அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. எப்போவோ யாருக்கோ கொடுத்த பணம் வரவே இல்லை, வராத கடன், அந்த கடன்கள் கூட வசூலாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல். என்னென்னா நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யணும். ஏதாவது ஒரு தெய்வத்தை, ஒன்றும் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வம் இல்லைன்னா ஊர் தெய்வம், முன்னாடி தினமும் வழிபாடு செய்யுங்க. வராத கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். ஸோ அப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே உண்டாகிறது. மனம் விரும்பிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுத்தி தரும். எல்லார்த்த விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? குழந்தை பேருக்காக பல காலமாக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மகாலட்சுமி யோகம் உண்டாக்கியிருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான மருத்துவ முறைகளை பார்த்துட்டு இருந்தோம். சக்ஸஸ் இல்லைனாலும் இந்த காலகட்டம் 14ஆம் தேதிக்கு மேலே சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. தாராளமாக முயற்சி பண்ணலாம், தவற விட வேண்டாம் காலத்தை. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரியான கிரகநிலைகள் வரும். ஆனால் இவ்வளோ காலம் நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போது அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதே போல் பூர்வீக சொத்துல தொந்தரவு இருக்குது, எனக்கு என் பையனுக்கு ஆகலை, எனக்கு என் பொண்ணுக்கு ஆகலை, 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் பிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவுநிலை, தந்தைக்கும் சேய்க்கும் உண்டான உறவுநிலையில் இருந்து அந்த சிக்கல்கள் ரெடியாகும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக சூரியன் 3ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான பிரச்சனை. 3வது மனுஷனால தொந்தரவு. யாராவது ஒருத்தர் எனத்தையாவது சொல்லி கொடுத்து, ஒன்றும் கும்பராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை வெறும் கிள்ளுக்கெறியாக நினச்சி பேசுவாங்க, இல்லையா உங்கள் கும்பராசியினுடைய வாழ்க்கை துணை உங்கள் மீது வீண் பழியை சுமத்தும், செய்யாத விஷயங்களை செய்ததாக உங்களை சித்தரிக்க செய்யும். இதெல்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம கடந்து வந்துடலாம். அதில் எல்லாம் நம்ம கடந்து அடுத்த வேலையை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் சரியாகுது. எப்போ? 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு புரிதல் உண்டாகுது. வாழ்க்கை துணையின் மூலமாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தேவையான சுகங்களை இந்த காலகட்டம் அள்ளித்தருகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட என்னென்ன வண்டி வாகனம் இருக்குது, எவ்வளோ சொத்து பத்து இருக்குது, அசட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளே இன்னொருத்தர்கிட்ட வாய் விட்டு சொல்லிவிடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கிறது நல்லது. தாயாரனுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகரிக்கும். ஸோ அப்படி நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவ் சரி செய்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு மட்டுமே போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.